ஹாய் குட் ஈவினிங். என்னோட சண்டே எப்படி போச்சு பார்க்கலாமா? ஒரு பர்ச்சேசிங் டே தான். என்ன அப்படின்னா, நான் வந்து டிமார்ட் கிளம்பிட்டேன். இங்கே பெங்களூர் வந்து ஒரு 1 இயரில் வந்து நான் எல்லா திங்ஸுமே மதுரையிலேருந்து நான் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். பட் மந்த்லி வாங்குகிற திங்ஸ் எல்லாமே வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் தான் நான் வாங்குவேன். எனக்கு அங்கே சாட்டிஸ்ஃபையாகவும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து நிறைய இந்த பெட் ஸ்ப்ரெட் அதுக்கப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ டிமார்ட் போனால் நல்ல ஆஃபரில் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இது வந்து 9 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கனாலே நாங்கள் அதிகமாக வரது கிடையாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நான் எப்போவுமே முதல்ல வந்து ப்ரௌன் சுகர், அப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறமேல் வந்து நட்ஸு, பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் முதல்ல பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஐட்டம், அதுக்கப்புறம் கீ இந்த மாதிரி பொருள் வந்து நான் எது ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் அடுத்த செக்ஷனுக்கே நான் போவேன். இங்கே வந்து டிமார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஒரு 4 ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. செகண்ட் ஃப்ளோர் நீங்கள் மேலே போனால் தான் அந்த அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு நிறைய பாக்ஸஸ் வேலை தீர்ந்துருச்சு. ஸோ அதையும் வாங்குறதுக்காக லிஃப்ட்டில் போயிட்டு நிறைய டவல் வந்து வாங்க வேண்டியிருந்துச்சு. டவல், பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வாங்கிட்டு இந்த ஒரு பிளேட்டு செட்டோடு வந்து 1200 சொன்னாங்க. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டோம். நான்ஸ்டிக் பார்க்க ஆசையாக இருக்குது, பட் நமக்கு வாங்குறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. நான் 2 இயர்ஸ் ஆச்சு. எல்லாமே அயன் பாத்திரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ட்ராவலுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு குட்டி குட்டி பாக்ஸ், அதுக்கப்புறம் மேல் வந்து ஃபில்டர்ஸ் நிறைய இல்லை. ஸோ நைஃப் நிறைய என்கிட்ட பழைய இதாகிடுச்சு. நான் அங்கேருந்து ஊர்லேருந்து கொண்டு வந்ததும். ஸோ அதெல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு தேவையான கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. அதுவும் நல்லா ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் போட்டுட்டு பார்த்தா எப்போது நான் மதுரையில் வாங்குறத விட என்னோட 8500 வந்துருந்துச்சு. நான் மதுரையில் மந்த்லி நான் வாங்கும்போது 6000 வரும். என்னோடய பட்ஜெட் அவ்வளோதான் வரும். பட் இங்கே வந்து 8500 இருந்துச்சு. ஏன்னா நான் அக்சசரிஸ், அதுக்கப்புறம் பாட்டில் ஐட்டம்ஸ், கிளாஸ் ஐட்டம்ஸு, பெட் ஸ்ப்ரெட், லோஷன் நிறைய வாங்கினேன். ஸோ அதனால் கொஞ்சம் பட்ஜெட் கூடிடுச்சு. ஸோ ஆனால் எல்லா பொருளுமே நான் வந்து பார்த்து ஒரு 3 ஹவர்ஸ் கிட்டே எல்லாமே ஒரு ஆஃபர் பார்த்து நான் எல்லாமே எடுத்தேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாகவும் இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு எல்லா திங்ஸையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ டிமார்ட் வந்து நான் பார்த்து வச்சுட்டேன். இனிமேல் அடிக்கடி நானே தனியாக போய்ப்பேன்னு நினைக்கிறேன்.